இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான சூப்பரான தக்காளி மிளகு ரசம் மதியம் லஞ்சுக்கு சாதத்துக்கு கூட சூடாக பசஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சூப்பரான டேஸ்டியான தக்காளி மிளகு ரசத்தை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் முதல்ல தண்ணியை ஊற்றி வெந்நியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் தண்ணி அளவு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தக்காளியை நீங்கள் எந்த அளவு தக்காளி ரசம் பண்ண போகிறீங்களோ அந்த அளவு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காரம் ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலைகளை நீங்கள் தண்டு கூட சேர்த்தா நல்லா வாசனை நல்லாயிருக்கும். மல்லி இலைகளை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தக்காளி ரொம்ப வெந்து வரக்கூடாது. இந்த அளவு, அதாவது தக்காளி ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த தோல் லைட்டாக உரியிற மாதிரி பருவத்துக்கு வந்தாலே போதும். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சைட் பை சைடாக ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பூண்டு பற்களை தோலை நீக்காமல் முழு பூண்டை சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, நீங்கள் முழு மிளகுன்னு தான் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பவுடர் இருந்துச்சு, ஸோ அதனால சேர்த்துக்கிட்டேன். இது 3 இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஆற வச்ச தக்காளி நம்ம நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போது தண்ணியை செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியோட தண்ணி இருக்கு இல்லையா, அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த தக்காளி நம்ம நல்லா கைகளால் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளி, அந்த பச்சை மிளகா, அந்த மல்லி இலைகள், அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா மிக்ஸாக அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கைகளால் கலந்து அதில் இருக்க ஜூஸு ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு வர்ற மாதிரி எடுத்துக்கிடலாம். நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. தக்காளி உள்ள ஜூஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியில் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தக்காளி அந்த பல்ப்பை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா அதை தூர போட்டுடலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு மிளகு ஜீரகத்தை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் வாசனைக்காக. ஸோ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா தக்காளியோட பல்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் டேட்டாவில் சேர்த்துடலாம். புளிப்பு கரெக்டாக மேனேஜ் ஆகும். தேனாலும் உப்பையும் போட்டுட்டு டேஸ்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தக்காளி ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு பொங்கி வரும்போது லைட்டாக கொதி வரும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு தக்காளி ரசம் நல்லா டேஸ்ட்டாக மணமாக கிடைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வாசனைக்காக குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலைகளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுவையான தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.